என்ன வெயிலு, வெளியே போக முடியுதா? அம்மா, நான் வெளியே போய் விளையாடட்டுமா? வெளியே வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. இந்த வெயில்ல போய் விளையாடட்டுமான்னு கேக்குற? அந்த பக்கத்து வீட்டு ஷீலா பொண்ணும் உன் கிளாஸ் தானே? உன்னை விட அவ 10 மார்க் ஜாஸ்தியா எடுத்திருக்கா. இந்த தடவையாவது ஒழுங்கா படிச்சு அவளை விட அதிக மார்க் எடுக்க பாரு. நான் 88 மார்க் எடுத்திருக்கேன். ஆனா அம்மாக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. பக்கத்து வீட்டு ஷீலா ஆன்ட்டி பொண்ணை விட கம்மியா மார்க் எடுத்தது தான் எங்க அம்மாவுக்கு பெரிய தப்பு. ரேச்சல், வீட்டுக்கு வந்துட்டேன், டீ கொண்டு வா. உழைச்சு முடிச்சு கலைச்சிட்டாரு. வந்ததும் டீ கேக்குது. இந்தாங்க டீ. ஆமா, வாடகை கட்டுறதுக்கு நான் உனக்கு பணம் கொடுத்தேனே, நீனும் கட்டலையா? நீங்க கொடுத்த பணம் வீட்டு செலவு வாங்குறதுக்கே கரெக்டா இருந்துச்சு. இதுல நான் எங்க கொண்டு போய் வாடகையை கட்ட? அப்படி வீட்டு செலவு மட்டும் 3000 ரூபாய்க்கு என்ன வாங்குறேனே தெரியல. என்ன நீங்க என்னையே குத்தம் சொல்றீங்க? உங்கள மாதிரியே தான் பக்கத்து வீட்டு ஷீலா புருஷனும் வேலைக்கு போறான். அவன் சொந்த வீடு கட்டிட்டான், அவனுக்கு சொந்த காரே இருக்கு. ஆனா நம்ம இன்னும் இப்படியே தான் இருக்கோம். உங்க மேல தப்ப வச்சுட்டு என்ன குத்தம் சொல்றீங்க? எப்பா, உன்கிட்ட மனுஷன் பேச முடியாது, ஆளை விடுமா. இவரு ஒழுங்கா சம்பாதிச்சு கொடுத்திருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தம் சொல்ல வேண்டியது. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. பக்கத்து வீட்டுக்காரி குடிசையில இருந்தா, ஆனா இப்போ சொந்த வீடு கட்டி சொந்த காரே வாங்கிட்டா. ஏன் தலையெழுத்து தான் இன்னும் அப்படியே இருக்கு. ஹாய் லூகாஸ், இங்க என்ன சோகமா உட்கார்ந்திருக்க? அத ஏன் கேக்குற மீனா? எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சு லூகாஸ்? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டை கம்பேர் பண்ணி எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அச்சச்சோ, அப்படியா லூகாஸ்? அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, எங்க அம்மாக்கு நான் 88 மார்க்ஸ் எடுத்ததெல்லாம் தப்பா தெரியல, உன்னை விட மார்க் கம்மியா எடுத்துட்டேன்னு சொல்லி என்ன வெளியே விளையாட கூட அனுப்பல, தெரியுமா? அச்சோ லூகாஸ், உனக்கு ஒண்ணு தெரியுமா லூகாஸ்? நாங்க முதல்ல குடிசை வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏசப்பா எங்களை ஆசீர்வதிச்சு இப்ப எங்களுக்கு சொந்த வீட கொடுத்திருக்காங்க. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் மீனா. அது எப்படி? எங்க அப்பாவை விட உங்க அப்பா கம்மியா தான் சம்பாதிக்கிறாங்க, ஆனா நீங்க சொந்த வீட்ல இருக்கீங்க, நாங்க இன்னும் வாடகை வீட்லயே இருக்கோம். அது எப்படி? நீ என்ன சொன்ன? உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு தானே உங்க அப்பா கிட்ட சண்டை போடுறாங்கன்னு சொன்ன. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு எப்பவுமே இல்லாதத பத்தி யோசிக்க மாட்டோம். ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த ஒன்னொன்னையும் நினைச்சு ஏசப்பாக்கு நன்றி தான் சொல்லுவோம். வேதாகமத்துல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த உலகத்துல நிறைய பேர் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு தான் சாப்பிடுறாங்க. அதுல இன்னும் பாதி பேர் ஒரு நாளைக்கு 1 வேளை உணவு மட்டும் தான் சாப்பிடுறாங்க. நிறைய பேருக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாது. ஆனா ஏசப்பா நம்மளுக்கு 3 வேளை உணவு கொடுத்திருக்காங்க. இதை விட நிறைய பேர் பணக்காரங்களா இருந்தா கூட அவங்க வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல வியாதிக்காக பணத்தை லட்சக்கணக்குல செலவு பண்றாங்க. ஆனா ஏசப்பா நம்மளுக்கு இருக்க நல்ல வீடு கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல வியாதியே இல்லாம நல்ல ஜீவனை கொடுத்திருக்காங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இல்லாததை நினைச்சு நம்ம கவலையே பட மாட்டோம். வேதாகமத்துல சொன்ன மாதிரி போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். அதை விட பெரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. சரி மீனா, நான் கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். ஓகே லூகாஸ், நம்ம அப்புறம் பார்க்கலாம். பை. அம்மா, எங்க இருக்கீங்க? சொல்லு லூகாஸ், என்ன விஷயம்? அம்மா, நீங்க எப்பவுமே அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்த வீடு வச்சிருக்காங்க, சொந்த கார் வச்சிருக்காங்க, ஆனா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? எதனாலயா? உங்க அப்பா ஒழுங்கா சம்பாதிச்சு கொடுக்காததுனாலதான் நம்ம இன்னும் இப்படியே இருக்கோம். தப்புமா, நம்ம இப்படி இருக்கிறதுக்கு அப்பா காரணம் கிடையாது, நம்ம எல்லாருமே தான் காரணம். வேதாகமத்துல போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு ஒரு வசனம் இருக்கு. ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்த எந்த நன்மைகளுக்காகவும் நம்ம மன நிறைவோட ஏசப்பாக்கு இதுவரைக்கும் நன்றி சொன்னதே கிடையாது. எப்பவுமே இல்லன்னு இல்லாதத மட்டுமே தான் நம்ம குறையா பேசிட்டு இருந்திருக்கோம். இந்த உலகமே நிறைய வியாதியினாலையும் கொள்ளை நோயினாலையும் பாதிக்கப்படும் போது கூட
ஏசப்பா நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்க. ஆனா அதுக்காக நம்ம என்னைக்குமே ஏசப்பாக்கு நன்றி சொன்னதே கிடையாது. ஏசப்பா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க. ஆனா நமக்கு என்னைக்குமே நிறைவே இருந்தது கிடையாது. நம்ம வேத வசனத்தின்படி போதுங்கிற நிறைவோட ஏசப்பாக்கு நன்றி சொல்லும் போது ஏசப்பா இன்னும் மென்மேலும் நம்மள ஆசீர்வதிப்பாங்க. இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம போச்சே. எப்பவும் உங்க அப்பாவை தான் நான் இதுக்கு காரணம் காட்டிட்டு இருந்தேன். இனிமேல் நம்ம எப்பவுமே ஏசப்பாக்கு போதுங்கிற நிறைவோட நன்றி சொல்லலாம் லூகஸ். எஸ் குட்டீஸ், லூகஸோட அம்மா எப்பவுமே தாங்கிட்ட இருக்கிறத நினைச்சு மன நிறைவோட ஏசப்பாக்கு நன்றி சொல்லல. எப்பவுமே தாங்கிட்ட இல்லாதத நினைச்சுதான் குறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்க ஒரு சொந்த வீடும் கட்ட முடியல, அவங்களால வாழ்க்கையில முன்னேறவும் முடியல. இன்னைக்கு நீங்களும் உங்ககிட்ட இல்லாதத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு குட்டீஸ். வேத வசனம் சொல்ற மாதிரி போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதை இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதனால எப்பவுமே உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்துக்காகவும் ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்மளுக்கு மனநிறைவு இருக்கணும். ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்த நல்ல உணவுக்காக, நல்ல வீடுக்காக, நல்ல பேரண்ட்ஸ்க்காக, நல்ல ஃபேமிலிக்காக, நல்ல ஸ்கூலுக்காக, நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்காக, எல்லா நன்மைகளுக்காகவும் மன நிறைவோட ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாங்க. Thank you.